சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். வணக்கம். இன்று இந்து மதத்தினுடைய ஒரு அம்சமாக வீட்டில் பூஜை அறை என்று ஒன்று நிறுவி அங்கு நடக்கும் வழிபாடு பற்றி பார்க்கலாம். உலகின் மற்ற மதங்களில் கூட சில வீடுகளில் பூஜை அறைகள் பார்க்கிறோம். ஆனால் இந்துக்களின் வீடுகளில் பெரும்பாலும் பூஜை அறை என்பது ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏழையின் வீட்டில் சிறிய அளவில், பணக்காரர்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய அளவில் என்று காணப்படுகிறது. ஆனால் பூஜை அறை என்பது இந்து மதத்திலே ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. பூஜை அறை தேவையா? முதல்ல ஒரு கேள்வி. நம்ம தான் கோயிலுக்கு போகிறோம்ல, அல்லது சுவரில் ஆங்காங்கே சாமி படங்கள் மாட்டி வச்சுருக்கோம்ல, இது பத்தாதா? இது போக பூஜை அறை என்று ஒரு அறை ஒதுக்கணுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அதில் ஒரு எளிமையான பதில் இருக்குது. என்னென்னா, கடவுளுக்கு நாம் நம் இல்லத்தில் இடம் கொடுத்தால் அவன் நமக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பான். இதாங்க இது பேசிக் பிரின்சிபிள். இது சிம்பிள் லாஜிக். நாம் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் கடவுள் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அன்பர் எனக்கு தெரியும். அவர் வீடு நல்ல பெரிய வீடு கட்டியிருக்கார். 2000 சதுரடிக்கு மேலே இருக்கும். பல அறைகள் உள்ள வீடு தான். ஆனால் யாராவது அவரை தேடி பார்க்க வந்தால், யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே அவரை கொணர்ந்து தெருவிலே ஒன்று நிற்க வைத்து அல்லது ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு தான் பேசுவார். ஏன் உள்ளே போகலாமே அப்படின்னு வந்தவர் சொன்னால் அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? வயசுக்கு வந்த பொண்ணு 3 இருக்குது, எப்படிங்க உள்ளே விடுறது அப்படின்னு சொல்லி வெளியவே நிப்பாட்டி பேசி அனுப்பிச்சிடுவார். சிலர் முணுமுணுத்து கொண்டு போவார்கள். சிலர் கொஞ்சம் மற்றவர்களிடம் அங்கலாய்ப்பார்கள். ஊரில் இருக்கிறவங்கலாம் இவருடைய 3 பொண்ணை கையை பிடிச்சி எடுக்கிறதுக்காக தான் இவர் வீட்டுக்கு வர்றாங்களா, என்ன இந்த ஆள் இப்படி இருக்கார் என்று. இதனால் என்ன ஆகும் என்றால், அவர் அதிகமான எதிரிகளை சம்பாதித்து கொண்டார். வந்தவர்கள் எவ்வளவு பொறுமைசாலியாக இருந்தாலும் ஒரு 1 வெறுப்பை சம்பாதித்து கொண்டு தான் அவர்கள் அந்த வீட்டை விட்டு போவார்கள். அதனால் அவருக்கு வாழ்வில் நடக்கும் நன்மைகள் மிகவும் குறைந்து போயின. இதே விஷயந்தான் நம்ம கடவுள் விஷயத்துலையும். நாம் குடியிருக்கிற வீட்டில் அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது முக்கியம். இப்போ 1000 சதுரடி உள்ள ஒரு வீடுன்னு வச்சுக்குவோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 1000 சதுரடி. அதில் ஒரு 10-20 சதுரடியாவது அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதா? மீதி 980 சதுரடி நாம் தான் வச்சுக்க போகிறோம். அது கூட இல்லையே, அது கூட காணாமே. சின்ன வீடுகளை விடுங்க, பெரிய பணக்கார வீடுகளில் கூட 8 அறைகள், 4 ஹால், 3 பெட்ரூம் இருக்கிற வீடுகளில் கூட கடவுளுக்கு ஒரு மாடத்தில் ஒரு படம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சின்னதாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த வீடு நம் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டது. சாமிக்கு தான் கோயில் இருக்கே, பூஜை அறையத்துக்கு இது போதும், மனசில் பக்தி இருந்தால் போதும் என்று சில தத்துவங்கள் சொல்கிறார்கள். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இறைவன் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளிலும் இறைவன் அப்படித்தான் இருப்பான். அதனால் ஒரு 10-20 சதுரடி ஒதுக்கிறது நல்லது. இல்லை அதுக்கு வசதி இல்லையா, ஒரு சின்ன அல்மையரா, ஒரு உடன் அல்மையரா அல்லது ஒரு ஸ்டீல் அல்மையரா வச்சு அதுக்குள்ளே சாமி படம் வச்சு அதுக்கு சாமிக்கு தான் அப்படின்னு வச்சிடணும். மற்ற சாமான்கள் வைக்கக்கூடாது. அப்படி ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்குற போது இறைவன் நமக்கென்று தன் உள்ளத்திலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நம் பிரச்சனைகளை நாம் விண்ணப்பிப்பதற்கு முன்பே அவன் குதித்து வந்து தீர்க்கிறான். நமக்கு நன்மைகள் செய்வதிலே அவன் முனைந்து இருப்பான். அதனால் பூஜையில் தானே நம்ம லேசாக நினைக்கிறோமே, அதில் நாம் எவ்வளோ பெரிய தவறு செய்கிறோம், அங்கே எவ்வளோ பெரிய லாஜிக் அடங்கியிருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கணும்.
அதனுடைய சில நன்மைகளை இப்போ சொல்கிறேன். பூஜை அறை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆச்சாரமாக இருக்கிறதுங்கிறது கோவிலில் மட்டும்தான், வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை எல்லோருக்கும் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, மனம் ஆச்சாரங்களுக்கு மடங்காமல் அனாச்சாரங்கள் துராச்சாரங்களுக்கு அதிகம் இடம் கொடுக்கிறது. அதுக்கு பழகி போன மனுஷன் நாளடைவில் ஆச்சாரங்களுக்கு தலைவணங்க மறுக்கிறான். அப்படி இல்லாமல் பூஜை அறைன்னு ஒன்று இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருக்கும்போது கூட நாம் இளவு வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் குளிக்காமல் அந்த பூஜை அறைக்கு போகக்கூடாது, ஹேர் கட் பண்ணால் ஷேவிங் பண்ணால் அங்கே போகக்கூடாது, அங்கே கால் நீட்டி படுக்கக்கூடாது, எச்சிக்கையோடு உள்ளே போகக்கூடாது, இப்படியெல்லாம் சில நியமனங்களை, எளிய நியமங்களை நாம் கடைப்பிடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓரளவு மனசு ஆச்சாரங்களுக்கு என்று மடங்குவது என்பது 24 மணி நேரம் நமக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் தான் நமக்கு நாளாக நாளாக ஆச்சாரங்களுக்கு தலைவணங்கக்கூடிய மனப்பான்மையும், ஆச்சாரங்களுடைய விளைவாக நாம் அடையக்கூடிய தெய்வீக நன்மையும் அதிகமாகிக் கொண்டே போகும். அதனால் இது ஒரு கட்டாய கட்டுப்பாடு. பெரியவங்க அதனால தான் பூஜை அறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஃபோனில் வருது, இந்த மாதிரி உங்கள் பையன் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்துட்டான், லோக்கல் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ கடவுளேன்னு வேகமாக ஓடி கோயிலுக்கு போய் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறோம், தெய்வ சன்னிதானத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் பூஜை அறை இருந்து அதை நம்ம தூய்மையாக ஆச்சாரமாக மெயின்டைன் பண்ணிடணும்னு சொன்னால் நம் விண்ணப்பத்தை அங்கேயே செய்யலாமே. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக கடவுளுடைய சாநித்தியம் அங்கே கிடைக்குதே. இதுக்காக நம்ம வெளியே அவசர அவசரமாக கிளம்பி போக வேண்டியதில்லை. அப்போது கடவுள் என்பது நம்முடைய வாழ்விலே ஒரு பார்ட் அண்ட் பார்சல். நம்ம வீட்டில் அவரும் ஒரு அங்கம் வகிக்கிறார். இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இது கடவுளுக்கு மிக பிரியமான ஒரு விஷயம். அதனால் அவன் நமக்கு செய்யக்கூடிய அருள் நமக்கு தெரியாமலே அதிகமாகும். அடுத்த நன்மை என்னென்னா, பூஜை அறைன்னு இருக்கிற போது எப்படி நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றி ஒரு சின்ன டைமண்ட் கல்கிட்ட ஒரு 4-5 அல்லது கொஞ்சம் பால் ஒரு நைவேத்தியம் மாதிரி வைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, நைவேத்தியமாக நம்ம வச்சதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கிறோம் அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இந்த பிரசாதத்தினுடைய நன்மை என்னங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதமானது நாம் உட்கொள்ளும்போது நம் சரீரத்தினுடைய தீமைகளை, நோய்களை போக்குவதில்லாமல் சத்துவகுணம் வளரும்படி செய்கிறது, நல்லறிவை தருகிறது, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை குறைக்கிறது. இந்த நன்மை உண்டு. உங்களுக்கு பூஜை இருக்கிற போது டெய்லி பிரசாதம் கிடைக்குதே. நீங்கள் கோயிலுக்கு போய் தான் பிரசாதம் வாங்கிக்கணும்னு சொன்னால் வாரம் ஒரு தடவை தானே கிடைக்கும். அல்லது கோயிலுக்கு என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி தானே கிடைக்கும். யார் டெய்லி கோயிலுக்கு போகிறா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, இந்த மற்றவர்கள் பூஜை அறைன்னு சொல்கிறத வைணவர்கள் கோவில் ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். பூஜை அறை எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, கோவில் ஆழ்வார் எங்கே இருக்கார் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் கோவில் என்பதே ஒரு ஆழ்வாருடைய திருமேனே. கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு தூணும் ஸ்தம்ப ஆழ்வார், ஜெயஸ்தம்ப ஆழ்வார், கருடாழ்வார், அப்படி தான் படியாழ்வார் என்று ஒவ்வொருவரும் ஒரு ஆழ்வார் என்ற பாவனை அங்கே இருக்குது. அப்போ கோவில் ஆழ்வார்னு சொல்லும்போது நம்ம எரியாமல் ஒரு பக்தி அங்கே முகிழ்கிறது. அந்த இடத்துல உட்காரும்போது நம்ம எரியாமல் ஒரு மனடக்கம் ஏற்படுகிறது. யோகங்கிறது காட்டுக்கு போய் நம்ம பட்னி கிடந்து செய்தால் தானே. இப்படி ஏற்படக்கூடிய மனடக்கங்களில் கூட நமக்கு பெரிய பெரிய சித்தி சாதனைகள் கிடைக்கும். இது அனுபவத்தில் பெரியவர்கள் பார்த்து எழுதியிருக்கிறார்கள். அடுத்தாப்புல அன்றாடம் நம்ம காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு என்று தயார் பண்ணுறோம் இல்லையா? குடும்பத்துக்கே ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தயார் பண்ணுறோம். அப்படி தயார் பண்ணும்போது ஒவ்வொரு வேளை உணவும் உண்ணுவதற்கு முன்பு அந்த கம்ப்ளீட் ஃபுட்டை சாமி அறைக்கு முன்னால் வச்சு தெய்வத்துக்கு படைக்கிறது. இதெல்லாம் உனக்கு தான் என்று அனைத்து உணவையும் நம்
அவனுடைய பிரசாதமாக நாம் உட்கொள்ளும்போது அவனுடைய அருள் சக்தி அதிகமாக நமக்குள் இறங்குகிறது. இது நம்ம டெய்லி செய்யும்போது, ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யும்போது தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுகிறது. இப்போ எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பருக்கு எல்லோரும் காப்பி குடிக்கிற போது அவருக்கு முதல்ல கொடுக்குறோமோ, அது மாதிரி தெய்வத்துக்கும் நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்றதுன்னு வரும்போது தெய்வம் என்ன நினைக்கிது, இந்த குடும்பத்தில் நான் ஒரு மெம்பர் அப்படின்னு நினைக்கிது. அப்போ இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போது அது எனக்கும் தான் என்கிற ஒரு எண்ணம் தெய்வத்துக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க செய்து வந்தாங்க. அடுத்தாப்பில் பணப்பெட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் எத்தனை பூட்டு வேணாலும் போட்டுங்க, நான் வேணாங்களே. அந்த பணப்பெட்டியை பூஜை அறையில் வைக்கிறது பழக்கம். எதுக்காக? தெய்வமானது பணத்தை ஆகர்ஷணம் பண்ணும். நமக்கு இல்லாமை ஏற்படாமல், வறுமை ஏற்படாமல், எங்கே இருந்தாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை நமக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வறுமை தவிர்க்கப்படுகிறது. நம்ம வீட்டு பொருளாதாரம் என்பது நேரடியாக தெய்வத்தினுடைய பார்வையில் இருக்கிறது. திருப்பதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ராமானுஜர் கட்டளைப்படி அன்னாடம் கோவில் வரவு செலவு கணக்கை ராமானுஜருடைய சன்னிதி முன்னால் ஒருத்தர் படிப்பார், நீளமாக படித்து ஆகணும். அது ராமானுஜருடைய கட்டளை. அப்போது உங்களுக்கு கோவிலுடைய வரவு செலவுகள் எல்லாமே தெய்வத்தினுடைய சூப்பர்விஷனில் நடக்குதுங்கிற போது அங்கே திருட்டுக்கு எங்கே வேலை இருக்குது? அப்போ அந்த கோவிலில் செழிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகும். அதுபோல் தான் வீட்டில் பூஜை அறையும். அடுத்து விளக்கேற்றுவதுங்க ஒன்று இருக்குது. நான் இதுக்கு முந்தின எபிசோடில் சொல்லியிருக்கிறேன், விளக்கேற்றுவது எதற்காக, அது நன்மைகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. இப்போ பூஜை அறைன்னு ஒன்று இருந்தால் தானே விளக்கேற்றுவீங்க. பூஜை அறையே இல்லைன்னு வச்சுக்குவோம், விளக்கேற்றி எங்கே வைப்பீங்க? ஏற்றின விளக்கு எங்கே வைப்பீங்க? வைக்கிறதுக்கு ஒரு பெர்டினன்ட் இடம் வேண்டாமா? அப்போ பூஜை அறைன்னு இருக்கிற போது கட்டாயம் விளக்கேற்றி ஆகணுங்கிற ஒரு இம்பல்ஸ் ஏற்படுது, ஒரு ஆட்டோமேட்டிக் கம்பல்ஷன். அப்போ அங்கே தான் விளக்கேற்றுறோம். அப்போ டெய்லி நமக்கு அங்கே ஜோதி வழிபாடு, அங்கே ஜோதி பிரகாசம் பூஜை அறையில் ஏற்படுற போது அங்கே இருளுக்கு என்ன வேலை, இருளின் சக்திகளுக்கு என்ன வேலை, மூதேவிக்கு என்ன வேலை, ஓடிவாளை இடத்த விட்டு. அப்புறம் இந்த பூஜை அறை இருக்கிற வீடுகளில் நமக்கு தெரியாமல், நம் அறிவுக்கு புலப்படாமல் அங்கே ஒரு தெய்வ காவல் நடந்து கொண்டு இருக்கிறது. அரண்மனையை காவல்காரர்கள் காக்கிறது போல் அங்கே ஒரு காவல் நடக்கும். இப்போ நம்ம நாட்டில் எவ்வளவு மேல்நாட்டு படையெடுப்பு, வெள்ளையர்கள், முகலாயர்கள் எத்தனை பேர் வந்தாங்க. அத்தனை பேர் வந்தும் கூட இந்த நாட்டில் கலாச்சாரம் சீரழியில் ஓரளவுக்கு மேலே அவங்க சீரழிவு பண்ண முடியலைன்னு எதனால் ஆச்சுன்னா, இந்த ஊரில் இருக்கிற கோவில்கள், ஒவ்வொரு நகரத்துலையும் எவ்வளோ கோவில், வீதிக்கு வீதி கோவில், ஒவ்வொரு கோவிலையும் தெய்வ மகிமை. அது ஆங்காங்கே தெய்வ மகிமை இருக்கிற போது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களாலே ஓரளவுக்கு மேலே கொடுமைகள் செய்ய முடியவில்லை, ஓரளவுக்கு மேலே மதமாற்றம் பண்ண முடியவில்லை, ஓரளவுக்கு மேலே கலாச்சாரத்தை சீரழிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. அதுபோல் நமக்கு பூஜை அறை என்று ஒன்று ஏற்பட்டு அதுக்கு அன்னாடம் தெய்வ வழிபாடு இங்கே பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு தெரியாமல் அங்கே ஒரு தெய்வீக காவல் ஏற்படுகிறது. திருஷ்டி தோஷம் நீங்கிடும். திருடர்கள் கூட வர யோசிப்பார்கள். அடுத்து தீயவர்கள், கெடுதல் செய்கிறவர்கள், நமக்குள்ளே இருந்து குடியை கெடுக்கிறவர்கள், இந்த தீய சக்திகளெல்லாம் களையப்படும். இது நமக்கு தேவையா இல்லையா? அதன் பிறகு ஒரு உதாரணம் சொல்கிறேன் புராணங்கள்லேருந்து. நலமகாராஜ கதை நமக்கு எல்லாம் தெரியும். நலமகாராஜனை 7 நாட்டு சனி பிடிக்குது. பிடிச்ச பிறகு தான் அவன் சூதாடி காட்டுக்கு போகிறான். அவனை பிடிக்கிறதுக்காக அந்த சனி 7 நாட்டு சனி டெய்லி அவனுடைய அரண்மனைக்கு வருமான். பார்த்தா அவனுடைய பூஜை அறையில் தெய்வீகம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கவே அந்த 7 நாட்டு சனியால் பிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது, ஜாதகம் பலிக்கணுமே என்றது கவலைப்பட்ட போது அப்போது கடவுள் 7 நாட்டு சனிக்கு சொன்னாராம், அவனுடைய ஆச்சாரங்களை கணக்கு பாரு, என்றைக்காவது தப்பு பண்ணுவான்ல, டக்குன்னு பிடிச்சிடாவனே அப்படின்னு. அப்படி ஒரு நாள் அவன் மலை ஜல கழிவுக்கு பிறகு உள்ளே வரும்போது காலில் சரியாக தண்ணி ஊற்றாமல் வந்துட்டான். அதை ஒரு காரணமாக வச்சு அந்த 7 நாட்டு சனி பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அவன் காட்டுக்கு போய் சீரழிஞ்சான்னு கதை படிக்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, சனியாலேயே அவனை பிடிக்க முடியாத காரணம் அந்த பூஜை அறையிலிருந்து தெய்வ மகிமை.
இது புராணங்கள் எழுதியிருக்கு. அப்போது கெட்ட காலம் வரும்போது கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பது நம்முடைய பூஜை அறை என்பதை இங்கே பார்க்குறோம். இன்னொரு உதாரணம் என்னென்னா, ரகுவம்சம். ரகுவம்சத்தில் ராமன் பிறந்த வம்சம். பூஜை அறையில் ரங்கநாத பெருமாள் இருந்தார். இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோம் இல்லையா, அந்த பெருமாள் முதல்ல ரகுவம்சத்தினுடைய அயோத்தி அரண்மனையில் இருந்தார். அந்த பெருமாள் அங்கே எப்படி வந்தாருன்னா, பிரம்மா வந்து முதன்னு ஸ்வயம்பூமனும் இக்ஷுவாக அந்த ஆரம்ப கால ராஜாக்களுக்கு பிரம்மா அன்பளிப்பாக கொடுத்த விக்கிரகம் அது. அந்த விக்கிரகம் அந்த பூஜை அறைக்கு வந்த நாளிலிருந்து அவர்களுடைய புகழ் அகில உலக ரீதியில் பரவியது. அகில உலகமும் அவருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருந்தது. காளிதாசன் சொல்கிறான், அந்த ரகுவம்சத்து ராஜாக்களுடைய அரண்மனை முற்றத்திலே பல நாட்டு மன்னர்கள், யவனர்கள், இன்னும் கால யவனர்கள் யார் யாரோ வந்து கப்பம் கட்டுவதற்கு காத்திருந்தார்கள் என்று அவ்வளவு தூரம் வந்து அகில உலக புகழடைந்திருந்தார்கள். அப்புறம் என்னாச்சு, ராமன் அந்த விக்கிரகத்தை தூக்கி விபீஷணனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டான். அவன் அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வரும்போது ஸ்ரீரங்கத்திலே வச்சுட்டான். எப்படியோ அயோத்தி அரண்மனையில் அந்த விக்கிரகம் இல்லாமல் போச்சு. அதன் விளைவு என்னாச்சு, அந்த ரகுவம்சத்தினுடைய பெருமையெல்லாம் ராமனோடு சரி. ராமனுடைய காலத்துக்கு பிறகு வந்தவர்கள், அவனுடைய மக்களாகிய லவகுசவர்கள் கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. படிப்படியாக அவர்கள் புகழ் இறங்கி வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த வம்சம் எங்கே இருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரியலை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு கதை. அப்போ அந்த பூஜையினுடைய மகிமையை நாம் அங்கே பார்க்குறோம் ரகுவம்சத்தில். அடுத்து நம்ம வீட்டுக்கு மகான்கள் வர்றாங்கன்னு வச்சுக்குவோம், சாதுக்கள் வர்றாங்க, தெய்வ மகிமை உள்ளவங்க வர்றாங்க, சான்றோர்கள் வர்றாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த பூஜையை காட்டுறோம். சாமி எங்கள் வீட்டு பூஜையை பாருங்கன்னு. வர்றவங்க அந்த பூஜையில் இருக்கிற தெய்வத்தை வணங்கத்தானே செய்வாங்க. அப்படி வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவரை சாதாரண அளவு மகிமையோடு இருந்த தெய்வமானது வந்திருப்பவர் மகானாதலாலே அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சித்தி அளவு அந்த பக்தி இருக்குமாதலாலே அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அங்கு தெய்வம் அதிக மகிமையோடு இறங்கி வரும், அங்கே அதிக மகிமையோடு இருக்க தொடங்கும். அப்போ பூஜை அறைக்கு பல மகான்கள் மாறி மாறி வரும்போது நம்ம வீட்டு பூஜை அறையில் தெய்வ சாநித்தியம் கோவில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நன்மை தான், தீமைக்கு இடமில்லை என்ற ஒரு பெரிய அதிசயத்தை நாம் அங்கே பார்க்குறோம். இந்த சாலக்கிராமம்னு சொல்லுவாங்க. சாலக்கிராமம் என்பது எல்லோரும் வச்சுக்க முடியாது. யார் இடைவிடாமல் பூஜை பண்ணுவாங்களோ, யார் ஆச்சாரக்குறைவு இல்லாமல் வச்சுக்குவாங்களோ அவங்க தான் சாலக்கிராமம் வச்சுக்கலாம். அப்படி சாலக்கிராமம் வைக்கணும்னா அதுக்கு பூஜை அறை ஒன்று வேண்டும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி ஒரு இடத்துல அது மாதிரி கொண்டு வைக்க முடியாது. அதுபோல் சில திவ்ய சேத்திரங்களுக்கு போகும்போது ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பிரசாத பொருள் ஒன்று அர்ச்சகர் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து பவித்திர மாலையை விக்கிரகத்திலேருந்து கழட்டி கொடுக்குறாரு, இதை வச்சுக்கோங்க, இது வீட்டில் இருந்தால் எல்லா நன்மைகளையும் இது ஆக்கர்ஷணம் பண்ணும் அப்படின்னு. அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹோலி பிளேஸ் வேணும். இல்லை பூஜை அறை இருந்தால் தானே முடியும். அது இல்லைன்னா அலமாரியில் கொண்டு வைப்பீங்க, இல்லை ட்ரங்கு பொடியில் கொண்டு வைப்பீங்க, அது புனிதத்துவத்தை காப்பதாகாதே. அதனால் நமக்கு ஹோலி பிளேஸ்னு ஒரு இடம் கட்டாயம் எல்லோருக்கும் இருந்தாகணும். இப்படிப்பட்ட பல நன்மைகள் இருப்பதனாலே நம்முடைய முன்னோர்கள் பூஜை அறையை கட்டாயமாக்கினார்கள். ஒரு வீட்டில் பெட்ரூமை பற்றி சிந்திக்கிறோம், ட்ராயிங் ரூமை பற்றி சிந்திக்கிறோம், டாய்லெட்டை பற்றி சிந்திக்கிறோம், எல்லா ரூமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பூஜை அறைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் உள்ளதிலேயே சின்ன அறை எதிரானா பூஜை அறை தான். அப்படி தான் எல்லா வீட்லேயும் இருக்குது. பூஜை அறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து கிழக்கு நோக்கி பூஜை இருந்தால் நல்லது. அது அதிகமான படங்கள், அதிகமான விக்கிரகங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதியோடு அதை அமைத்து, நைவேத்தியம் படைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன மேடை, கை கழுவுறதுக்கு பஞ்சபாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு இடம், அதை டெய்லி கூட்டணும், சுத்தமாக வச்சுருக்கணும், ஒற்றை சேராமல் பார்க்கணும். இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா இறைவன் நம்மோடே இருப்பான். அதை அவன் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளிலிருந்து பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.